இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல்ஸ். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல்ஸ். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல் UFX மொபைல்ஸ். Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX mobiles, make your move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். இந்தியாவில் 2026 படுக்கைகள் கொண்ட முதல் மருத்துவமனையாக ஜிப்மர் உயர்ந்துள்ளது என்று ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் ரவிக்குமார் பெருமிதத்துடன் கூறினார். புதுவை ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாக குழு கூட்ட அரங்கில் இயக்குநர் ரவிக்குமார் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், இந்தியாவில் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த மருத்துவமனைகளில் ஜிப்மர் ஒன்று. மேலும் நாட்டிலேயே மருத்துவ இளங்கலை படிப்புக்கு அதிக இடத்தை ஒதுக்கியும், சிறந்த மருத்துவமனையில் 3ஆம் இடத்தையும், அரசு மருத்துவமனையில் 2ஆம் இடத்தையும் பிடித்து புகழ்பெற்று விளங்கும் ஜிப்மர் மருத்துவமனையில் புதியதாக உருவாக்கப்பட்டுள்ள குழந்தைகள் மருத்துவமனையை வரும் 30ஆம் தேதி பிரதமர் மன்மோகன் சிங் திறக்கிறார். மேலும் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சர் குலாம் நபி ஆசாத், மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, ஆளுநர் இக்பால் சிங், முதல்வர் ரங்கசாமி, மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன் ஆகியோர் வாழ்த்தி பேசுகிறார்கள். மற்றும் விழாவில் 311 மாணவர்கள் பட்டம் பெறுகின்றனர் என்ற அவர், தொடர்ந்து எதிர்காலத்தில் தரமான சிகிச்சை கொடுப்பதன் மூலம் ஜிப்மர் மருத்துவ நிறுவனம் மருத்துவத்துறையில் மாபெரும் சாதனை செய்ய உள்ளதாகவும், தற்போது குழந்தைகள் சிகிச்சை பிரிவு துவங்குவதால் இந்தியாவில் 2026 படுக்கைகள் கொண்ட முதல் மருத்துவமனையாக ஜிப்மர் உயர்ந்துள்ளது என்று கூறினார். மேலும் விழாவில் ஜிப்மர் நிறுவன தலைவர் கங்குலி, மத்திய சுகாதார அமைச்சக செயலர் பிரதான் ஆகியோர் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தார். பேட்டியின் போது மருத்துவ கண்காணிப்பாளர் அசோக் குமாரதாஸ், முதல்வர் ரெட்டி, தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி மற்றும் மக்கள் தொடர்பு அதிகாரியுமான மகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். நம் நாட்டின் பிரதமர் மன்மோகன் சிங் 311 மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் பட்டமளிக்க இருக்கிறார்கள். அந்த பட்டமளிப்பு விழாவில் எங்களுடைய மகளிர் குழந்தை ஆஸ்பத்திரியை திறக்க இருக்கிறார்கள். உங்கள் எல்லோரையும் அந்த பட்டமளிப்பு விழாவிற்கும் மகளிர் குழந்தை ஆஸ்பத்திரி திறப்பிற்கும் வருமாறு வரவேற்கிறோம். இந்த புதிதாக திறக்கும் 426 பெட்டை சேர்த்தால் ஜிப்மர் மருத்துவமனையில் மொத்தமாக 2026 பெட்டு ஆக இருக்கிறது. ஜூலை மாதத்தில் புதுவை அரசு மருத்துவக் கல்லூரியில் 105 புதுச்சேரி மாணவர்கள் MBBS படிக்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து முதல்வர் ரங்கசாமி கூறுகையில், புதுவை கதிர்காமத்தில் உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு அரசு அனுமதி அளித்துள்ளது. மேலும் ஏற்கனவே தொழில்நுட்ப கல்லூரிகளில் சேர சென்டாக் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அவை பரிசீலனை செய்யப்பட்டு தரவரிசை பட்டியல் தயாராகி வருகிறது. இந்நிலையில் அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ பட்டப்படிப்பிற்கு 150 மாணவர்களை சேர்க்க இந்திய மருத்துவக் கழகம் ஒப்புதல் அளித்துள்ளதால் அதில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மத்திய அரசின் ஒதுக்கீடாக 45 இடங்கள் போக மீதமுள்ள 105 இடங்கள் புதுச்சேரி மாணவர்களுக்கு மருத்துவம் படிக்க வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும், மேலும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 265 இடங்களை அரசு நிரப்ப உள்ளதாகவும் தெரிவித்தார். தானே புயலால் சேதமடைந்த கட்டுமர படகு உரிமையாளர்களுக்கு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் சார்பில் நிதி உதவினை
சபாநாயகர் சபாபதி அமைச்சர் பன்னீர்செல்வம் முன்னிலையில் வழங்கினார். புதுவையில் தானே புயலால் சேதமடைந்த இயந்திரம் பொருந்தாத மர கட்டுமரங்களுக்கு 33,000 நிவாரணம் வழங்கப்படும் என்று அரசு அறிவித்ததை அடுத்து வீராம்பட்டினத்தைச் சேர்ந்த 172 மர கட்டுமர உரிமையாளர்களுக்கு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் தலா 33,000 வீதம் 56,76,000 ரூபாயினை சபாநாயகர் சபாபதி மீன்வளத்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் முன்னிலையில் வழங்கினார். அப்போது மீன்வளத்துறை இயக்குநர் ராமலட்சுமி மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர் மற்றும் கட்டுமர உரிமையாளர்கள் பெற்று நிவாரணத் தொகையினை பெற்று பயனடைந்தனர். புதுவை பள்ளிகளின் வேலை நாட்கள் அதிகரிப்பை கண்டித்து ஆசிரியர்கள் கல்வித்துறை வளாகம் எதிரே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை ஆசிரியர் சங்கங்களின் சார்பில் கல்வித்துறை அலுவலகம் எதிரே பட்டதாரி ஆசிரியர் சங்க தலைவர் ஜெயராமன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆசிரியர் சங்கம், பட்டதாரி ஆசிரியர் சங்கம், மொழி ஆசிரியர் சங்கம், உடற்கல்வி ஆசிரியர் சங்கம் மற்றும் விரிவுரையாளர் சங்க தலைவர்கள் கண்டன உரையாற்றிய ஆர்ப்பாட்டத்தில் திரளான ஆசிரியர்கள் பங்கேற்று நியாயமற்ற பள்ளி வேலை நாட்கள் அதிகரிப்பை உடனே ரத்து செய்ய வேண்டும், சனிக்கிழமைகளில் பள்ளி செயல்படுவதை கைவிட வேண்டும், அனைத்து அரசு மற்றும் தனியார் துவக்க பள்ளிகளில் தமிழ் வழி கல்வியை கட்டாயமாக்க வேண்டும், செயல் வழி கற்றல் முறையை ரத்து செய்திட வேண்டும், மத்திய அரசு ஆணைப்படி மருத்துவ படியை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். புதுவையில் சாராயம் விற்ற பின் அரசிற்கு செலுத்த வேண்டிய ஆதாய பங்கு தொகையினை முதல்வர் ரங்கசாமியிடம் வடிசாலைகள் வரைய தலைவர் VMC சிவக்குமார் வழங்கினார். புதுவை வடிசாலைகள் வரையும் சார்பில் விற்கப்பட்ட 1,32 லட்சம் லிட்டர் சாராயத்தில் கிடைத்த 28,82,000 வருமானத்தில் வரி செலுத்திய பின் அரசுக்கு கொடுக்க வேண்டிய 20% பங்கு ஆதாயமான 4,63,000 வரைசாலைகள் வரைய தலைவர் VMC சிவக்குமார் முதல்வர் ரங்கசாமியிடம் தொழில்துறை செயலர் மூர்த்தி முன்னிலையில் காசோலியாக வழங்கினார். அப்போது தொழில்துறை இயக்குநர் மற்றும் நிறும இயக்குநர் KK சிங், மேலாண் இயக்குநர் குமாரகிருஷ்ணன், நிறும செயலர் குலோத்துங்கன், ஆலை மேலாளர் டென்சிங் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுவை ஆரியாங்குப்பம் சிறு தொழில் பயிற்சி மையத்தில் பயிற்சி முடித்தவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் தையல் இயந்திரங்களை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுவை சட்டமன்ற வளாகத்தில் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் அரியாங்குப்பம் மற்றும் களித்தீர்த்தால் குப்பம் சிறு தொழில் பயிற்சி மையத்தில் தையல் பயிற்சி அளிக்கப்பட்டு அதில் பயிற்சி முடித்த மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் சிறப்பு அழைப்பாளராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு 32 மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் தையல் இயந்திரங்களை அமைச்சர் ராஜவேலு முன்னிலையில் வழங்கினார். மற்றும் மதகடிப்பட்ட அரசு மாணவியர் விடுதியில் தங்கி கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப்பள்ளி அளவில் முதலிடத்தை பிடித்த மாணவி சிவசங்கீதாவிற்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் VMC சிவக்குமார், கல்யாண சுந்தரம், நேரு, தமிழ்ச்செல்வன், துறை இயக்குநர் அன்பழகன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுவை மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் பன்னீர்செல்வம் ஆய்வு செய்து மீனவர்கள் மேம்பாட்டுக் கழகம் அமைப்பது தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். புதுவை அரசின் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்தும் துறையின் திட்டங்கள் குறித்தும் அமைச்சர் பன்னீர்செல்வம் ஆய்வு செய்தார். அப்போது அதிகாரிகளுடன் மீனவர் மேம்பாட்டுக் கழகம் அமைத்தல், மீனவர் நலன் மற்றும் துயர் துடைப்பு சங்கத்தின் செயல்பாடுகள், காலியாக உள்ள பணியிடங்கள், மீனவர் சங்கங்களுக்கு தேர்தல் நடத்துவது குறித்து ஆலோசித்தார். அப்போது துறை செயலர் மூர்த்தி, இயக்குநர் ராமலட்சுமி, அமைச்சரின் தனி செயலர் அசோகன் மற்றும் துறை அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். புதுவை என்ஆர் தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த என்ஆர் ஆட்டோ தொழிலாளர்கள் நலச்சங்கத்தினர் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். புதுவை என்ஆர் ஆட்டோ தொழிலாளர்கள் நலச்சங்கத்தினர் ஆட்டோ தொழிலாளர்களின் நியாயமான நீண்ட நாள் கோரிக்கை மனுவினை என்ஆர் தொழிற்சங்க மாநில தலைவர் ராஜசேகர் தலைமையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து அளித்தனர். அந்த மனுவில் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு நலவாரியம் அமைக்க வேண்டும், இலவச அடுக்குமாடி குடியிருப்புகள் வழங்க வேண்டும், ஆட்டோ தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் சட்டத்திற்கு புறம்பாக இயங்கி வரும் இருசக்கர வாகன வாடகை நிலையங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகள் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதனை ஏற்றுக்கொண்ட முதல்வர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். புதுவையில் 3 பஞ்சாலைகளையும் நவீனப்படுத்த மத்திய அரசு 500 கோடி நிதி வழங்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி வலியுறுத்தியுள்ளது.
இது தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் தாமோதர் கூறுகையில், புதுவையில் சுதேசி, பாரதி, ஏஎஃப்டி பஞ்சாலைகள் இயங்கி 15,000 தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பை அளித்து அந்நிய செலாவணியை ஈட்டிக் கொண்டிருந்த நிலையில் தற்போது நலிவடைந்துள்ளதால் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் தவறான பாதைக்கு சென்று குற்ற எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும், எனவே மத்திய அரசு ஆலைகளை நவீனப்படுத்த 500 கோடி நிதியளிக்க வேண்டும். மேலும் புதுவைக்கு பாரதிய ஜனதா ஆட்சியில் கொடுத்தது போன்று திட்ட ஒதுக்கீட்டில் 70% நிதி கோடையை மீண்டும் வழங்க வேண்டும். பட்ஜெட்டில் திட்டமில்லா செலவில் ஏற்படும் நிதி பற்றாக்குறையை ஈடு செய்ய நிதி வழங்க வேண்டும் என்றும், கடன் தொகையான 4,000 கோடியை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று பிரதமர் மன்மோகன் சிங்கிடம் கேட்டுக் கொண்டதாக கூறினார். புதுவை விற்பனைக்குழு ஊழியர்கள் கோரிக்கைகளை தீர்க்க கோரி அரை நாள் விடுப்பு எடுத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை விற்பனைக்குழு ஊழியர்கள் யூனியன் சார்பில் விற்பனை குழுவில் 5 ஆண்டுகளுக்கு மேலாக காலியாக உள்ள பதவிகளை சீனியாரிட்டி அடிப்படையில் பதவி உயர்வும், அதனால் காலியாகும் பதவிகளை தினக்கூலி ஊழியர்களை நிரந்தரம் செய்து நிரப்ப வேண்டும். விற்பனை குழுவில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு மாத ஊதியம் தங்கு தடையின்றி கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும். நிரந்தர ஊழியர்களுக்கு மருத்துவ படியை 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வம்பாக்கீரப்பாளையம் வேளாண் துறை விற்பனைக்குழு அலுவலகம் முன்பு அரை நாள் விடுப்பு எடுத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டங்கள் தொடரும் என்று தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.